ஹாய் ஹலோ. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய என் மக்களுக்கு முதல் வணக்கம். திமுகவை பத்தி ஏன்டா இப்படி கிழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ல வந்து கத்திட்டு போறானுங்க. அவனுங்களுக்கு மட்டும் ஒரு பதில் கொடுத்துக்கிறேன். தயவு செஞ்சு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. டேய், குடியெடுத்த கூட்டத்தோட குடிமகன்களா, உங்க அப்பா தாண்டா ஆண்டுகிட்டு இருக்கான். அவனை கேள்வி கேட்காம இந்த நாரும் தமிழர் கோமணம்னு ஒரு விபச்சார கூட வச்சு தொழில் நடத்திட்டு இருக்கானே இந்த சீமானோட அப்பனுக்கே பிறந்த சாட்டப்பட்டையும் போல சம்பந்தமே இல்லாதவனை கேள்வி கேட்கறதும் சம்பந்தமே இல்லாதவனை விமர்சனம் பண்றதையுமே தொழிலா வச்சுக்கிட்டு புதுசா வர்றவனை எல்லாம் துரத்தி விட்டுட்டு எப்பவோ 20 வருஷத்துக்கு முன்னாடி கேப்டன் அவர்களால பாடகட்டி பாலூத்த வேண்டிய திமுகவோட குண்டிய கழுவிக்கிட்டு அவனுக்கு பேயிற மூத்திரத்தை தீர்த்தம்னு வாங்கி குடிச்சுக்கிட்டு கால்வயிறு கஞ்சிக்காக கட்டுமரத்தோட காலை நக்கி பொழப்பு நடத்துற சீமான் கூட்டம் நினைச்சீங்களா? எவனால ஆளப்படுறமோ எவன் எங்களை ஆட்சி நடத்துறானோ அவனை தாண்டா கேள்வி கேட்போம். அப்ப திமுக கேட்காம வேற எவனடா கேட்க சொல்ற? உங்களை அழிச்சு உங்களுக்கு எல்லாம் குண்டி கழுவுற, ஜாதி கட்சி நடத்தி சோறு திங்கிற தரங்கட்ட தலைவர்களை வேரோட புடுங்கி தமிழ்நாட்டோட அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் விபச்சார வேலை பார்த்து தமிழன் என்ற ஒரு விதையை கையில எடுத்து என் இன மக்களோட இயலாமைய உரமாக்கி விதிய மதியால் வென்று விடலாம் என்ற ஒரு எண்ணத்தோட ஆதி கட்சிகளுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த சீமானையும் சேர்த்து செஞ்சு விடத்தடா வந்திருக்கோம். ஷேர் பண்ணிவிடுங்க.